வணக்கம் தம்பி, வணக்கம் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க நெஞ்சுக்குள்ள பல நாளா பூட்டி வச்சிருக்கிற ஒரு ரகசிய அறைய திறக்க போகுது. இந்த மேடையில நின்னு நான் உங்ககிட்ட பேசும்போது ஒரு சாதாரண பேச்சாளனா மட்டும் வரல. உங்க வாழ்க்கையோட நிஜங்களை, நீங்க தினமும் கடந்து போற வலிகளை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னைக்காவது நடுராத்திரி 2 மணிக்கு தூக்கம் வராம கண்ணுல தண்ணி முட்ட நான் எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு வானத்தை பார்த்து கத்தி இருக்கீங்களா? சுத்தி இருக்கிற உலகம் உங்களை மதிக்காதப்போ, உங்களோட சொந்த மனுஷங்களே உங்களை தூக்கி போடும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு வலி பிறக்குமே, அது நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் அதுதான். வாழ்க்கையோட அடிமட்டத்துல நின்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மள கைவிட்ட பிறகும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக நெருப்பை எப்படி பத்த வைக்கிறது, எப்படி உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு ஒரு சிங்கமா எந்திரிச்சு நிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் வெத்து பேச்சில்ல, உங்க ஆன்மாவை உழுக்க போற ஒரு பயணம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளக்குக்கு கீழே தான் இருட்டு அதிகம் அப்படின்னு. ஆனா மனுஷனோட வாழ்க்கையில அந்த இருட்டுக்குள்ளதான் அவனோட உண்மையான வெளிச்சமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் எப்போ ஆன்மீகத்தை தேடி போறான், எப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய தத்துவ ஞானம் பிறக்குது, சொகுசா ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு கையில் காசோட சுத்தி 4 பேர் ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆன்மீகம் தோணாது. அன்னைக்கு அவன் கண்ணுக்கு கடவுளும் தெரிய மாட்டான், வாழ்க்கையோட தத்துவமும் புரியாது. ஆனா அதே மனுஷன் ஒரு நாள் எல்லாராலும் கைவிடப்பட்டு பாக்கெட்ல ₹1 கூட இல்லாம பசியோட அவமானத்தோட ஒரு தெருக்கோடியில நிக்கும்போது அவனுக்குள்ள ஒரு கேள்வி பிறக்குமே, நான் யாரு, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. அங்கதான் உண்மையான ஆன்மீகம் ஆரம்பமாகுது. சுவாமி விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவார். உன்னை நீயே பலசாலின்னு நினைச்சா நீ பலசாலி, உன்னை நீயே பலவீனன்னு நினைச்சா நீ பலவீனன். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான், எதிர் வீட்டுக்காரன் எப்படி பார்க்கறான், சொந்தக்காரன் என்ன பேசுறான்னு மத்தவங்களோட சர்டிபிகேட்டுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து தங்களோட சொந்த பலத்தையே மறந்துடுறாங்க. நம்ம ஊர் பெரியவங்க அந்த காலத்துல சித்தர்கள்ல இருந்து ஞானிகள் வரைக்கும் ஏன் காட்டுக்குள்ள போனாங்க, ஏன் எல்லாத்தையும் திறந்துட்டு தனியா உட்கார்ந்தாங்க? ஏன்னா இந்த உலகத்தோட சத்தத்துல உங்களோட சொந்த சத்தம் உங்களுக்கு கேட்காது. சுத்தி இருக்கிறவங்க போடுற கூச்சல்ல உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனோட குரல் உங்களுக்கு புரியாது. ஒரு மனுஷன் தோத்து போய் நிக்கும்போது இந்த உலகம் அவனை பார்த்து சிரிக்குது. இவன் அவ்வளவுதான், இவனால இனிமே எந்திரிக்கவே முடியாதுன்னு முத்திர குத்துது. ஆனா அந்த நேரத்துல தான் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறக்கணும். அந்த வைராக்கியம் கோபமா மாறக்கூடாது, அது ஒரு தியானமா மாறணும். உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க மேல மத்தவங்க வீசுற அந்த அவமான கற்களை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அழுதுகிட்ட உட்கார போறீங்களா, இல்ல அதை வச்சு உங்களுக்கான ஒரு கோட்டையை கட்ட போறீங்களா? இந்த பிரபஞ்சம் ரொம்ப விசித்திரமானது. அது உங்களுக்கு எப்போ கஷ்டத்தை கொடுக்குதோ அப்போ உங்களை செதுக்குதுன்னு அர்த்தம். ஒரு சாதாரண கல்லை எடுத்து அப்படியே வச்சா யாரும் கும்பிட மாட்டாங்க. ஆனா அதே கல்லுல உளி வச்சு அடிச்சு செதுக்கி வதைக்கும் போதுதான் அது கருவறையில இருக்கிற சிலையா மாறுது. இன்னைக்கு நீங்க படுற அவமானம் நாளைக்கு நீங்க உட்கார போற சிம்மாசனத்துக்கான அஸ்திவாரம். அதனால இருட்ட பார்த்து பயப்படாதீங்க. இருட்டு தான் வெளிச்சத்தோட தொடக்கம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த குழப்பம், அந்த ஏக்கம், அந்த வலி எல்லாமே உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான அறிகுறிகள். ஆன்மீகம்ங்கிறது எங்கேயோ இமயமலையில இல்ல, உங்க கண்ணுல இருந்து வர்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர்லையும் அந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நீங்க எந்திரிக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் தான் ஆன்மீகம் இருக்கு. இப்போ நீங்க இருக்கிற இந்த நிலைமையில இருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக உங்களோட அந்த ஆன்ம பலத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு ஆழமா பார்க்க போறோம். மனசை தளர விடாதீங்க, ஏன்னா ஆட்டம் இனிமேதான் ஆரம்பமாகுது. இந்த இருட்டு உங்களை முழுசா விழுங்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சூரியனா எப்படி பிரகாசிக்க போறீங்கன்னு அடுத்ததா பார்ப்போம். மனுஷன் எப்பவுமே கூட்டத்தோட கூட்டமா இருக்கும்போது ஒரு விதமான போதையில் இருக்கான். சுத்தி 4 பேர் கை தட்டணும், 4 பேர் அண்ணன் அண்ணன்னு பின்னாடி வரணும், நாம போற இடத்துல எல்லாம் நம்மளை பத்தி தான் பேசணும் அப்படின்னு ஒரு மாய உலகத்துல மிதந்துகிட்டு இருக்கான். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சம் உங்களோட அஸ்திவாரத்தை சோதிக்க நினைக்கும்போது முதல்ல என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கிற கூட்டத்தை மொத்தமா கலைச்சு விட்டுடும். நீங்க ஓடி போய் நிக்கிறதுக்கு ஒரு நிழல் கூட இல்லாத அளவுக்கு உங்களை ஒரு வெட்ட வெளியில கொண்டு வந்து நிறுத்தும். இப்படி எல்லாரும் உங்களை விட்டு விலகி நீங்க தனியா நிக்கும்போது தான் அந்த நிசப்தம் உங்களை பயமுறுத்த ஆரம்பிக்கும்.
அந்த தனிமை உங்களை அப்படியே மெல்ல மெல்ல அரிச்சு திங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஆன்மீக பாதையிலையும் வாழ்க்கை தத்துவத்திலையும் தனிமை அப்படிங்கிறது ஒரு சாபம் கிடையாது. அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம். ஏன்னா உங்ககிட்ட யாருமே பேசாத அந்த நிசப்தத்துல தான் நீங்க இத்தனை வருஷமா கேட்க தவறிய உங்களோட உண்மையான உள்மனசோட குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். நம்மள பல பேரு இந்த உலகத்துக்காகவே ஒரு முகமுடிய போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்ல ஒரு முகம், சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு முகம், சோஷியல் மீடியால நாமெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்னு காட்டுறதுக்காக ஒரு முகம். இப்படி முகமுடிகளையே மாத்தி மாத்தி போட்டு கடைசியில நம்மளோட நிஜமான முகம் எதுன்னே நமக்கு மறந்து போயிடுது. ஆனா ஒரு பெரிய தோல்வியோ ஒரு பெரிய ஏமாற்றமோ வந்து உங்களை அடிச்சு தரையில போடும்போது முகத்துல இருக்கிற எல்லா முகமுடியும் பிஞ்சு தெரிச்சு விழுந்துடும். அப்போ கண்ணாடியில நீங்க பாக்குறீங்களே ஒரு முகம், அதுதான் உங்களோட உண்மையான சுய ரூபம். உங்ககிட்ட கேக்குறேன், உங்க நிஜமான முகத்தை நீங்க கடைசியா எப்போ பயமில்லாம நேருக்கு நேர் பாத்தீங்க? அந்த முகத்துல இருக்கிற வடுக்கள், கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்கள், மனசுக்குள்ள இருக்கிற பயம், இதையெல்லாம் பார்த்து ஆமா இதுதான் நான், எனக்குள்ள இவ்வளவு பலவீனம் இருக்கு அப்படின்னு ஒப்புக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? அந்த தைரியம் எப்போ வருதோ அப்போதான் உங்க ஆன்ம விழிப்புணர்வு பிறக்குது. நம்ம ஊர்ல சித்தர்கள் ஏன் பட்டி தொட்டியெல்லாம் அலையாம சுடுகாட்டுலையும் குகையிலையும் போய் உட்கார்ந்தாங்க? அவங்களுக்கு ஜனங்களை பிடிக்கலையா? இல்ல அவங்களுக்கு மனுஷங்க மேல கோபமா? கிடையாது. இந்த உலகம் காட்டுற போலியான பந்தங்களும் பாசங்களும் மாயைகளும் அவங்களோட தேடலை திசை திருப்பிடும்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. இந்த உலகம் உங்களை பாராட்டுற பாராட்டு எவ்வளவு போலியானதுன்னு நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது உங்களை தூற்றுகிற தூற்றல்ல தெரிஞ்சிடும். நேத்து வரைக்கும் உங்களை தலைமையில வச்சு கொண்டாடின அதே கை இன்னைக்கு உங்களை கீழே தள்ளி மிதிக்கிறதுக்கு யோசிக்கவே யோசிக்காது. இதுதான் உலக நியதி. அப்போ இந்த மாறக்கூடிய உலகத்துல மாறாத ஒரு விஷயத்தை நாம தேடணும் இல்லையா? அதுதான் உங்களோட ஆன்மா. வெளி நடக்கிற கூத்துகளை எல்லாம் சும்மா ஒரு சாட்சியா நின்னு பார்க்க கத்துக்கணும். இவன் என்ன பாராட்டுறான், அதனால நான் பெரிய ஆளு, இவன் என்ன திட்டுறான், அதனால நான் ஒண்ணுமில்லாதவன் அப்படின்னு மத்தவங்களோட வார்த்தைகளுக்கு உங்களோட நிம்மதியை அடகு வைக்காதீங்க. உங்களை பத்தி மத்தவன் கணக்கு போடுறது அவனோட புத்தி, அவனோட தகுதி. உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இறைவனோட பார்வையில நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். இந்த தனிமையோட ஆழத்துல இறங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி சோம்பேறித்தனம் கிடையாது, அது புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி. உங்க மனசுல இருக்கிற குப்பைகள், தேவையில்லாத ஆசைகள், போலியான ஈகோக்கள் எல்லாம் ஒவ்வொன்னா எரிஞ்சு சாம்பலாகிறது உங்களுக்கு புரியும். ஒரு தங்கத்தை தீல போட்டு சுட்டாதான் அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சுத்தமான தங்கமா மாறும். இப்போ பிரபஞ்சம் உங்களை அந்த நெருப்புல தான் வச்சிருக்கு. நெருப்பு சுடுதுன்னு ஓடாதீங்க, அந்த நெருப்பை தாங்கிக்கிட்டு நில்லுங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்கன்னு நினைச்சு அழாதீங்க. பிரபஞ்சம் உங்களை சுத்தி இருக்கிற தேவையற்ற ஆட்களை சுத்தம் பண்ணி உங்களுக்கான உண்மையான பாதையை காட்டிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த நிசப்தத்துல இருந்துதான் உங்களுக்கான புது சக்தியே பிறக்க போகுது. இந்த சக்தியை வச்சு அடுத்ததா நாம என்ன பண்ண போறோம்? நம்ம மனசை எப்படி ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்த போறோம்? உங்களோட இந்த உள்முக பயணம் உங்களை எப்படி ஒரு தீர்க்கதரிசியா மாத்த போகுது அப்படிங்கிறத அடுத்ததா ஆழமா இன்னும் நெருக்கமா பார்க்கலாம். ஏன்னா உங்க ஆன்மாவோட அடுத்த கதவு இப்போ திறக்க தயாராயிருச்சு. இந்த உலகத்துல வாழ்ற முக்கால்வாசி பேரு ஒரு விதமான தூக்கத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கண்ணை திறந்துகிட்டு நடப்பாங்க, வேலைக்கு போவாங்க, காசு சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்க நிஜத்துல விழிப்போட இல்ல. அவங்க எல்லாரும் மாயை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிலந்தி வலைக்குள்ள சிக்கிக்கிட்டு அதுதான் சொர்க்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் தத்துவ ஞானிகளும் ஆன்மீக பெரியவங்களும் இந்த உலகத்தை ஜகத் மித்யா அப்படின்னு சும்மா சொல்லல. இங்க கண்ணுக்கு தெரியற, காதுக்கு கேட்கிற, கைக்கு கிடைக்கிற எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடிய தற்காலிகமான நிழல்கள் மட்டும்தான். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த தற்காலிகமான நிழல்களை நிஜம்னு நம்பி அதை கெட்டியா பிடிச்சுக்க பாக்குறோம். ஒரு அழகான அந்தஸ்து, ஒரு பெரிய பதவி, 4 பேர் மதிக்கிற கௌரவம், கரன்சி நோட்டுகளோட கட்டு, இதெல்லாம் இருந்தா நாம பாதுகாப்பா இருக்கோம்னு நினைச்சுக்கிறோம்.
ஆனா விதி அப்படின்னு ஒரு காத்து பலமா வீசும்போது இந்த பிம்பங்கள் எல்லாமே சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்துடும். அன்னைக்கு நிக்கும் பாருங்க ஒரு நிர்வாணமான உண்மை. அதை தாங்கிக்கிற சக்தி பல பேருக்கு இருக்கிறதில்ல. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி மத்தவங்க முன்னாடி கெத்தா காட்டிக்கணும்னு சேர்த்து வச்ச பிம்பங்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு? உங்களை ரொம்ப நேசிச்சதா சொன்னவங்க, உங்களை விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணினவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க கூட இருக்காங்களா? இல்ல, காலத்தோட ஓட்டத்துல அவங்கவங்க சுயரூபத்தை காட்டிட்டு நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த உலகத்துல நிரந்தரமானதுன்னு எதுவுமே இல்லையா? இங்கதான் ஆன்மீகம் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை உடைச்சு சொல்லுது. வெளியே இருக்கிற எதுவும் நிரந்தரம் இல்ல. ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த சாட்சி பூதமான உணர்வு இருக்கே, அது என்னைக்குமே அழியாது. நாம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நாம வெளியே இருக்கிற விஷயங்களை வச்சு நம்மோட மதிப்பை கணக்கு போடுறோம். என்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அதனால நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒருவேளை அது நாளைக்கு இல்லாம போயிட்டா நாம பூஜ்யமா ஆயிடுறோம். ஆனா உண்மையான ஆன்மீகவாதி தன்கிட்ட எதுவுமே இல்லாத போதும் தான் ஒரு பிரபஞ்சத்தின் பேரக்குழந்தை அப்படிங்கிற அந்த ராஜ கம்பீரத்தோட நிப்பான். அவனோட மதிப்பு வெளியே இருக்கிற பொருளை வச்சு வர்றதில்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஆன்ம பலத்திலிருந்து வர்றது. நம்ம ஊர்ல பட்டினத்தார் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார். கோடி கோடியா சொத்து வச்சிருந்த ஒரு பெரிய வர்த்தகர் அவர். ஆனா ஒரு நாள் காதில்லாத ஊசி அவரோட கண்ணை திறந்தது. காதற்ற ஊசியும் வாராது காண் நல்வழி அப்படின்னு ஒரு சின்ன வரி அவரோட மொத்த வாழ்க்கையையும் மாத்துச்சு. அவரோட கோடிக்கணக்கான சொத்து, மாட மாளிகை எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல தூக்கி போட்டுட்டு ஒரு கோவணத்தோட தெருவுல வந்து நின்னார். ஏன்னா அவரோட போலியான பிம்பங்கள் எல்லாம் உடைஞ்சி செதறிடுச்சு. அவருக்கு எது நிஜம் எது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. நாம எல்லாரும் பட்டினத்தார் மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா மனசளவுல அந்த பற்றற்ற நிலையை வளர்த்துக்க கத்துக்கணும். எல்லாம் எனக்கு வேணும், ஆனா எதுவுமே நான் இல்ல அப்படிங்கிற தெளிவு வரணும். உங்க கைக்கு வர்ற காசோ, உங்க தோள் மேல ஏறுற பதவியோ, உங்களை தேடி வர்ற மனிதர்களோ எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு தற்காலிகமா கொடுத்திருக்கிற வாடகை பொருட்கள். அதை அனுபவிங்க, ஆனா அதுக்கு அடிமையாகாதீங்க. அது உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படும் போது இது என்னோடையது இல்ல, பிரபஞ்சத்தோடையது, அது திரும்ப எடுத்துக்கிச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கடந்து போக பழகணும். மனுஷன் எப்போ இந்த மாயையோட வலைய புரிஞ்சுக்கிறானோ அப்போ அவனுக்குள்ள இருக்கிற பயம் மொத்தமா காணாம போயிடும். ஏன்னா இழப்பதற்கு இங்க எதுவுமே இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். இந்த உலகமே ஒரு நாடகம், நாம எல்லாரும் அதுல நடிக்க வந்திருக்கிற வேஷக்காரங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அங்க ஏது வலி ஏது அவமானம்? உங்களை ஒருத்த அவமானப்படுத்தினா அவன் உங்க வேஷத்தை பார்த்து பேசுறான், உங்க ஆன்மாவை அவனால தீண்ட கூட முடியாது. மனசுக்குள்ள இருக்கிற அந்த போலியான கௌரவத்தையும் ஈகோவையும் இன்னைக்கே தூக்கி போடுங்க. உங்களை நீங்களே ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாய பிம்பத்தை உடைங்க. நீங்க எப்போ ஒண்ணுமில்லாம வெறும் பூஜ்யமா மாறுறீங்களோ அப்போதான் பிரபஞ்சம் உங்களை தன்னோட அனந்தமான சக்தியால நிரப்ப ஆரம்பிக்கும். இந்த மாயையை கடந்து நம்மோட அகங்காரத்தை அழிச்சு அந்த பிரபஞ்ச பேரொளியோட நாம எப்படி கலக்க போறோம், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான சுதந்திரத்தை நாம எப்படி அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத அடுத்ததா இன்னும் ஆழமா இன்னும் தீர்க்கமா பார்க்கலாம். ஏன்னா உங்க தேடலோட வேகம் இப்போ அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் சும்மா தற்செயலா நடக்கிறதில்ல. இங்கே காத்து வீசுறதுலேருந்து மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுதுன்னா கூட அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு, ஒரு பிரபஞ்ச நீதி இருக்கு. நாம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை, நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணுனேன் அப்படின்னு வானத்தை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனா இந்த பிரபஞ்சம் எப்பவுமே தப்பான கணக்க போடாது. அதுக்கு பேரு தான் கர்மா. நாம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த வலியும் வேதனையும் அவமானமும் ஏதோ ஒரு காலத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க செஞ்ச கர்மாவோட பலனா கூட இருக்கலாம். இல்லனா உங்க ஆன்மாவை இன்னும் நல்லா பக்குவப்படுத்துறதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கடுமையான பயிற்சியா இருக்கலாம். நம்ம ஊர்ல பெரியவங்க கர்ம வினைய பத்தி ரொம்ப ஆழமா சொல்லுவாங்க. கர்ம வினையை யாராலையும் ஏமாத்த முடியாது. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் நீங்க செஞ்ச வினை உங்களை தேடி வந்தே தீரும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னைக்காவது உங்களை ஏமாத்தினவங்களையோ உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களையோ நினைச்சு இவங்க நல்லா இருக்காங்களே எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை அப்படின்னு ஏங்கி இருக்கீங்களா?
உங்களுக்கு அநியாயம் பண்ணவ இன்னைக்கு சொகுசா கார்ல போயிட்டு இருக்கலாம். ஆனா அவனுக்கான கணக்கை இந்த பிரபஞ்சம் எழுதிக்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? காலத்தோட சக்கரம் ரொம்ப மெதுவா சுத்தும். ஆனா அதை அரைக்க ஆரம்பிச்சா ரொம்ப நைஸா அரைச்சிடும். அதனால மத்தவங்களுக்கு கெடுதல் நடக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க கர்மாவை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில வர்ற இன்பமும் துன்பமும் நிலையானது இல்ல. அது ஒரு கடலோட அலை மாதிரி வந்து வந்து போகும். ஆனா மனுஷன் இன்பம் வரும்போது துள்ளி குதிக்கிறான், துன்பம் வரும்போது அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறான். இந்த 2 நிலைமையிலையும் மாறாம ஒரு சாட்சியா நிக்கிற பக்குவத்தை தான் ஆன்மீகம், சமத்துவம் அப்படின்னு சொல்லுது. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இதத்தான் ரொம்ப தெளிவா சொன்னார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன்னோட முழு உழைப்பையும் நேர்மையையும் போடு. ஆனா அதிலிருந்து வர்ற லாப நஷ்டங்களை நினைச்சு மனசை குழப்பிக்காத. காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மருத்துவர். இன்னைக்கு உங்களை ரத்தம் சொட்ட சொட்ட காயப்படுத்துற ஒரு விஷயம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா ரொம்ப சும்மா சாதாரண விஷயமா தெரியும். அன்னைக்கு நீங்க அழுது தீர்த்த பல இரவுகள் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா, ச்சே, இதுக்காகவா நாம அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு உங்களுக்கே சிரிப்பு வரும். அப்போ இன்னைக்கு நீங்க படுற இந்த கஷ்டமும் கொஞ்ச நாள்ல கடந்து போக போகுது தானே? அப்புறம் ஏன் அதை நினைச்சு இன்னைக்கு உங்களோட நிம்மதியை கெடுத்துக்கிறீங்க? மனுஷனோட மனசு எப்பவுமே கடந்த காலத்துல இருக்கிற குப்பைகளையும் எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் வச்சுக்கிட்டே வாழ பாக்குது. நேத்து அவன் என்ன அப்படி சொல்லிட்டானே, போன வருஷம் எனக்கு நஷ்டமாயிடுச்சேன்னு பழசையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கோம். இல்லனா நாளைக்கு என் வாழ்க்கை என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும்னு தேவையில்லாத கற்பனை பயத்துல வாழும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கடந்த காலமும் உங்க கையில இல்ல, எதிர்காலமும் உங்க கையில இல்ல. உங்ககிட்ட இருக்கிறது இந்த ஒரு நொடி மட்டும்தான். இந்த நிகழ்காலத்துல விழிப்போட வாழறவன் மட்டும்தான் கர்மாவோட சக்கரத்திலிருந்து தப்பிக்க முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க முன்னாடி இன்னைக்கு என்ன கடமை இருக்கோ அதை முழு மனசோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நேர்மையா செய்யுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பாராட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க. பிரபஞ்சத்தோட நீதி மேல முழு நம்பிக்கை வைங்க. காலம் உங்களுக்கு எல்லா பதிலையும் சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கும். இந்த கர்மாவோட பிடியிலிருந்து விடுபட்டு காலத்தோட ஓட்டத்தை ஜெயிச்சு நம்ம மனசை எப்படி ஒரு இமயமலை மாதிரி அசையாம வச்சுக்கிறது, நம்ம ஆன்மாவோட நிஜமான பலத்தை வச்சு வர்ற கஷ்டங்களை எல்லாம் எப்படி தவிடுபடியா மாக்குறது அப்படிங்கிறத அடுத்ததா இன்னும் ஆழமா தெளிவா பார்க்கலாம். ஏன்னா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம நெருப்பு இப்போ மெல்ல மெல்ல சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா அசிங்கங்களுக்கும், எல்லா சண்டைகளுக்கும், எல்லா மன உளைச்சல்களுக்கும் பின்னாடி ஒரே ஒரு விஷயம்தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் அகங்காரம், அதாவது ஈகோ. இந்த ஈகோ இருக்கே, அது ரொம்ப ஆபத்தானது. அது வெளியேந்து வர்ற எதிரி கிடையாது, நமக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்மளையே மெல்ல மெல்ல அழிக்கிற ஒரு விஷயம். நான் தான் பெரிய ஆளு, என்னால தான் எல்லாமே நடக்குது, நான் நினைச்சா எதையும் சாதிப்பேன் அப்படின்னு மனுஷன் நினைக்கும்போது அவன் அறியாமையோட உச்சத்துல இருக்கான்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. அதுல ஒரு சின்ன சூரிய குடும்பத்துல, ஒரு சின்ன பூமியில, ஒரு சின்ன நாட்டுல, ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண புள்ளி தான் நாம. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ இருக்கே, அது இமயமலையை விட பெருசா வளர்ந்து நிக்குது. அவன் எப்படி என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லலாம், இவன் எப்படி எனக்கு முன்னாடி வளரலாம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு யுத்தமே நடக்குது. இந்த அகங்காரம் தான் உங்களோட நிம்மதியை மொத்தமா சூறையாடுது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னைக்காவது ஒரு சின்ன சண்டையில நான் எதுக்கு இறங்கி போகணும், ஏன் கௌரவம் என்னாகிறது அப்படின்னு நினைச்சு உங்களோட நெருக்கமான பந்தங்களை, உங்களை நேசிச்ச மனுஷங்களை எழுந்துட்டு அப்புறமா வருத்தப்பட்டிருக்கீங்களா? அந்த நேரத்துல ஜெயிச்சது யாரு தெரியுமா? நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருந்த அந்த அகங்காரம் தான் ஜெயிச்சது. ஆனா தோத்து போனது யாரு? நீங்க தான். இந்த ஈகோ உங்களை ஜெயிக்கிற மாதிரி காட்டி கடைசியில உங்களை ஒரு தனி மரமா கொண்டு போய் நிறுத்திடும். நம்ம ஊர்ல ஆன்மீகத்தோட ஆகச்சிறந்த இலக்கணம் என்ன தெரியுமா? அது கடவுளை தேடி போறது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்தை கொல்றது தான். எப்போ ஒருத்தனுக்குள்ள இருக்கிற ஈகோ சாகுதோ அப்பதான் அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா விழிச்சுக்குது. அது வரைக்கும் நாம தூங்கிட்டு தான் இருக்கோம். இங்க இருக்கிற ஞானிகள் எல்லாம் தங்களை நான் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாரும் பிரபஞ்சத்தோட ஒரு கருவியா மாறிடுவாங்க. மகாபாரதத்துல ஒரு சூப்பரான சீன் வரும். போரெல்லாம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, முதல்ல நீ தேரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லுவார்.
எப்பவுமே சாரதி தான் முதல்ல இறங்குவாங்க. ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனனை முதல்ல இறங்க சொல்வார். அர்ஜுனன் இறங்கின உடனே கிருஷ்ணரும் இறங்குவார். அவங்க 2 பேரும் தூரமா போன உடனே அந்த தேரே மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அர்ஜுனனுக்கு அதிர்ச்சி ஆயிடும். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் வீசின அஸ்திரங்களோட வீரியம் அந்த தேரை எப்பவோ எரிச்சிருக்கணும். ஆனா நான் அதுல உட்கார்ந்திருந்ததுனால தான் அது அழியாம இருந்தது. இதிலிருந்து என்ன புரியுது? நம்ம வாழ்க்கைங்கிற தேரை நாம தான் ஓட்டுறோம், நம்ம பலத்தால தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சா அது அகங்காரம். நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சக்தி நின்னு நம்மள தாங்கிக்கிட்டு இருக்குன்னு புரியறது தான் ஆன்மீகம். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பிரபஞ்சம் முதல்ல உங்களோட அகங்காரத்தை தான் அடிச்சு உடைக்கும். ஏன்னா அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள எந்த நல்ல விஷயமும் உள்ள போகாது. ஒரு பாத்திரம் முழுசா நிரம்பி இருந்தா அதுல புதுசா எதையும் ஊத்த முடியாது. அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள ஈகோவும் தலைகணமும் நிறைஞ்சிருந்தா பிரபஞ்சத்தோட அருள் உங்களுக்குள்ள இறங்காது. அதனால உங்க தோல்விகளே நீங்க ஒரு சாபமா பார்க்காதீங்க. அது உங்களோட ஈகோவை காலி பண்ண பிரபஞ்சம் நடத்துற ஒரு ஆபரேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எப்போ நீங்க மத்தவங்க முன்னாடி போலியா கெத்து காட்டுறதை நிறுத்துறீங்களோ, எப்போ உங்க தவறுகளை ஒத்துக்க பழகிறீங்களோ, அப்போ உங்க மனசு ரொம்ப லேசாயிடும். உங்களை யாருமே அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா அவமானப்படுத்துறதுக்கு அங்க ஈகோவே இல்ல. நீங்க ஒரு வெட்ட வெளியா மாறிடுவீங்க. காத்து வெட்ட வெளிய ஒன்னும் பண்ண முடியாது. அது மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை தீண்ட முடியாது. இந்த அகங்காரத்தோட மரணத்திலிருந்து தான் உங்களோட புது பிறப்பு ஆரம்பமாகுது. நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா மாற போறீங்க. இந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வந்த பிறகு உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, உங்களோட உண்மையான ஆன்ம பலம் எப்படி வெளியே வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்ததா இன்னும் ஆழமா இன்னும் தீவிரமா பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்க உண்மையான ஞானத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கீங்க. மனுஷன் எப்பவுமே தான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும், தான் இஷ்டப்படிதான் இந்த உலகமே சுழலணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த பிரபஞ்சத்துக்குன்னு சில ரகசிய விதிகள் இருக்கு. அந்த விதிகளை நாம புரிஞ்சிக்காத வரைக்கும் நாம எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் நமக்கு ஏமாற்றமும் வலியும் தான் மிஞ்சும். நம்ம ஊர் ஆன்மீகத்துல இத பிரபஞ்ச ஒழுங்கு அல்லது ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு ஒழுங்குமுறையில தான் இயங்கிட்டு இருக்கு. சூரியன் வர்றதோ சந்திரன் மறையறதோ கடல்ல அலைகள் சீர்றதோ எதுவுமே தன்னிச்சையா நடக்கல. எல்லாமே ஒரு மாபெரும் பேராற்றலின் கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த பிரபஞ்ச ஓட்டத்துக்கு எதிரா நீந்த பாக்குறோம். ஒரு ஆத்துல தண்ணி ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கும்போது நாம அதுக்கு எதிர் திசையில நீந்துனா என்னாகும்? நம்ம சக்தி தான் வீணாகும், சீக்கிரமா களைச்சு போய் ஆத்துக்குள்ள மூழ்கிடுவோம். அதுவே அந்த தண்ணியோட ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்ப லேசா வச்சுக்கிட்டு மிதந்தா அந்த ஆறே நம்மள பத்திரமா கொண்டு போய் கரடியில சேர்த்துரும். ஆன்மீகம்ங்கிறது வேற ஒன்னும் இல்ல, பிரபஞ்சத்தோட ஓட்டத்துக்கு நம்ம மனச ஒத்துப்போக வைக்கிறது தான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு பிடிவாதமா போராடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கா? அன்னைக்கு நீங்க அழுது புரண்டு கடவுள் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அன்னைக்கு அது நடக்காம போனதுதான் நல்லது, ஒருவேளை அது நடந்திருந்தா என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா? அங்கதான் பிரபஞ்சத்தோட பேரன்பு ஒழிஞ்சிருக்கு. நமக்கு எது நல்லதுன்னு நமக்கு தெரியறதை விட நம்மள படைச்ச அந்த பேராற்றலுக்கு நல்லா தெரியும். நம்ம ஊர்ல மாணிக்க வாசகர் அப்படின்னு ஒரு மாபெரும் ஆன்மீக ஞானி இருந்தார். அவர் சிவபெருமான் மேல வச்சிருந்த பக்தி சாதாரணமானது இல்ல. அவர் ஒரு வரியில சொல்லுவார், அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படின்னு. அதாவது நான் உன்கிட்ட வந்து விழுந்த அன்னிக்கே என் உடம்பு என் உயிர் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட. இப்போ எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா அது உன்னோட கஷ்டம், எனக்கு ஒரு லாபம் வந்தா அது உன்னோட லாபம், இதுல நான் கவலைப்பட என்ன இருக்கு அப்படின்னு மொத்தமா சரணாகதி அடைஞ்சிட்டார். நாம எல்லாரும் இந்த சரணாகதி தத்துவத்தை தப்பா புரிஞ்சுக்கிறோம். சரணாகதினா சும்மா சோம்பேறியா உட்காண்டுகிட்டு எல்லாம் கடவுள் பார்த்து பார் அப்படின்னு இருக்கிறது இல்ல. உங்களோட முழு உழைப்பையும் புத்தியையும் திறமையையும் பயன்படுத்தி ஒரு வேலையை செய்யணும். ஆனா அந்த வேலை முடிஞ்ச பிறகு வர்ற ரிசல்ட்டை அந்த பிரபஞ்சத்தோட பாதத்துல வச்சிடணும். நான் என் கடமையை சிறப்பா செஞ்சுட்டேன், இனிமேல் வர்றத நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது தான் உண்மையான வைராகியம். மனுஷனோட மனசு எப்பவுமே கட்டுப்பாட்டை விரும்புது. எல்லாரும் தம் பேச்சை கேட்கணும், எல்லா சூழ்நிலையும் தனக்கு சாதகமா இருக்கணும்னு நினைக்குது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இங்க எதையுமே உங்களால கட்டுப்படுத்த முடியாது. உங்க உடம்புல ஓடுற மூச்சு காத்து கூட உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. அதுவா வருது, அதுவா போகுது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற மற்ற மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உங்களால எப்படி கட்டுப்படுத்த முடியும்?
இந்த பிடிவாதத்தை எப்போ நீங்க தளர்த்துறீங்களோ அப்போதான் பேராற்றலின் கதவுகள் உங்களுக்காக திறக்கும். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏத்துக்க பழகுங்க. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, இது நடந்துருச்சு, இதிலிருந்து நான் என்ன கத்துக்க போறேன், பிரபஞ்சம் எனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். உங்களை காயப்படுத்தின மனுஷங்க மேல கோபம் வராது, அவங்க மேல ஒரு விதமான பரிதாபம் தான் வரும். ஏன்னா அவங்களும் கர்மாவோட விதியில சிக்கி தவிக்கிற பாவப்பட்ட ஜீவன்கள்னு உங்களுக்கு புரியும். பிரபஞ்சத்தோட விதியை புரிஞ்சுகிட்ட ஒருத்தன் எப்பவுமே பதட்டப்பட மாட்டான். அவனோட முகத்துல ஒரு தனி அமைதியும் கம்பீரமும் இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசினாலும் அவன் கலங்க மாட்டான். ஏன்னா அவனோட அஸ்திவாரம் இப்ப பிரபஞ்சத்தோட பேர் ஒளியில இணைஞ்சிருக்கு. இந்த ஆன்ம இணைப்பை வச்சு நாம எப்படி நம்ம வாழ்க்கையை ஒரு புது காவியமா மாத்த போறோம், நமக்குள்ள இருக்கிற அந்த அசாத்தியமான அமைதியை வச்சு உலகத்தோட சத்தங்களை எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கறத அடுத்ததா இன்னும் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா உங்க ஆன்மாவின் விழிப்புணர்வு இப்போ முழுமையடைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊர்ல பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெளியே தேடுனா வேஷம், உள்ள தேடுனா ஞானம் அப்படின்னு. மனுஷன் தான் வாழ்நாள் முழுக்க நிம்மதியை எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கான். புதுசா ஒரு பொருளை வாங்கினா நிம்மதி கிடைச்சிடும், புதுசா ஒரு ஊருக்கு போனா மனசு மாறிடும், இல்லனா 4 பேர் நம்மள பாராட்டி பேசினா சந்தோஷம் வந்துடும்னு வெளியே இருக்கிற உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா எவ்வளவு தூரம் ஓடினாலும் நாளின் முடிவுல அந்த பெட்ல வந்து படுக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றுத்தன்மை, ஏதோ ஒரு பற்றாக்குறை அவனை குடைஞ்சுகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவன் தேடுற அந்த பொக்கிஷம் வெளியே இல்ல, அது அவனுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த ஆன்மீக பாதையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேரு தான் வாசனைகள். வாசனைகள்னா நம்ம மூக்குல நுகர்ற மனம் கிடையாது. பல ஜென்மங்களா பல வருஷங்களா நம்ம மனசோட ஆழத்துல பதிஞ்சு போயிருக்கு பாருங்க சில பதிவுகள், பழக்க வழக்கங்கள், ஆசைகள், கோபங்கள். அதுக்கு பேரு தான் ஆன்மீகத்துல வாசனைகள்னு சொல்லுவாங்க. நாம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கேட்கும்போது நம்மள அறியாமலேயே நமக்குள்ள ஒரு கோபமோ ஒரு ஆசையோ தலை தூக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம ஆழ் மனசுல இருக்கிற அந்த வாசனைகள் தான். இந்த வாசனைகள் இருக்கிற வரைக்கும் மனுஷனால உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கவே முடியாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னைக்காவது நீங்க ஒரு நல்ல முடிவை எடுக்கணும், இன்னிலிருந்து தப்பான பழக்கங்களை விட்டுட்டு புது மனுஷனா வாழணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அடுத்த சில நாட்கள்லயே உங்க மனசு உங்களை ஏமாத்தி திரும்பவும் அதே பழைய குப்பைக்குள்ள உங்களை கொண்டு போய் தள்ளியிருக்கா? நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா என் மனசு செய்யறது ஒண்ணா இருக்கே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க போராடி தோத்து போயிருக்கீங்களா? அங்கதான் உங்களோட இந்த பழைய வாசனைகள் வேலை செய்யுது. உங்களோட புத்திக்கு அது தப்புன்னு தெரியும், ஆனா உங்க மனசுல இருக்கிற அந்த பழைய பதிவு உங்களை இழுத்துட்டு போய் அதுல விழ வைக்கும். நம்ம ஊர்ல ரமண மகரிஷி அப்படின்னு ஒரு மாபெரும் ஞானி இருந்தார். திருவண்ணாமலையில வாழ்ந்த அந்த மகாத்மா உலகத்துக்கே ஒரே ஒரு எளிமையான ஆனா ஆகச் சிறந்த தத்துவத்தை கொடுத்தார். அதுதான் நான் யார் என்கிற கேள்வி. உங்க மனசுல ஒரு ஆசையோ ஒரு கோபமோ ஒரு பயமோ வரும்போது அதை எதிர்த்து போராடாதீங்க. அதுக்கு பதிலா இந்த கோபம் யாருக்கு வருது? எனக்கு வருது. அப்போ நான் யாரு அப்படின்னு அந்த எண்ணத்தோட மூலத்தை நோக்கி உங்க கவனத்தை திருப்புங்க. எப்போ நீங்க அந்த எண்ணத்தை ஒரு சாட்சியா நின்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த எண்ணம் மெல்ல மெல்ல வலிமை இழந்து கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போயிடும். மனுஷனோட மனசு ஒரு குரங்கு மாதிரி. அதை நீங்க அடக்க நினைச்சா அது இன்னும் அதிகமா குதிக்கும். அதை சிங்கிளி போட்டு பூட்ட நினைச்சா அது உங்களை கடிச்சு கொதறிடும். ஆனா அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னு சும்மா தூரமா நின்னு வேடிக்கை பாருங்க. அது குதிக்கட்டும் கத்தட்டும், நீங்க அதுல தலையிடாம சரி இது மனசோட வேலை அப்படின்னு ஒரு சாட்சியா மட்டும் நில்லுங்க. எப்போ உங்க மனசுக்கு நீங்க ஒரு சாட்சியா மாறுறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம விழிப்புணர்வு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்க பழைய வாசனைகள் எல்லாம் ஒவ்வொன்னா எரிஞ்சு சாம்பலாக தொடங்கும். இந்த அகப்பயணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. இது தினமும் ஒவ்வொரு நொடியும் நீங்க உங்களுக்குள்ள நடத்த வேண்டிய ஒரு தவம். உங்களை ஒருத்தன் திட்டும்போதோ உங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும்போதோ உங்க மனசுக்குள்ள வர்ற அந்த முதல் ரியாக்ஷனை கவனிங்க. அங்க ஈகோ தலை தூக்குதா, கோபம் வருதான்னு பாருங்க. அதை பார்த்துட்டு ஆஹா திரும்பவும் பழைய குணம் வெளியே வருதே அப்படின்னு விழிப்போட அதை கட் பண்ணுங்க. இந்த விழிப்புணர்வு தான் உண்மையான ஆன்மீக பயிற்சி. எப்போ நீங்க உங்க மனசோட கைதியா இல்லாம உங்க மனசுக்கு எஜமானனா மாறுறீங்களோ அப்போ இந்த உலகமே உங்களோட காலடியில வந்து நிற்கும். சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்தாது. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தனி அமைதியும் பிரகாசமும் உண்டாகும். உங்க கண்ணுல ஒரு தெளிவும் உங்க வார்த்தையில ஒரு தீர்க்கமும் பிறக்கும்.
இந்த அகப்பயணத்தோட அடுத்த கட்டத்துல நாம நம்மளோட ஆற்றலை எப்படி ஒரு மையப்புள்ளியில குவிக்க போறோம், நமக்குள்ள இருக்கிற அந்த பேரமைதியை வச்சு இந்த உலகத்தோட சவால்களை எப்படி ஒரு விளையாட்டு மாதிரி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத அடுத்ததா இன்னும் ஆழமா இன்னும் ஆணித்தரமா பார்க்கலாம். ஏன்னா உங்களோட உண்மையான ஆன்ம ரூபம் இப்ப முழுசா வெளிப்பட தயாராயிடுச்சு. மனுஷனோட வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற மிகப்பெரிய மாயாஜாலம் எது தெரியுமா? அதுதான் இந்த ஆசை. ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா அந்த ஆசையே உங்களோட வாழ்க்கையா மாறும்போது அது உங்களை ஒரு அடிமையா மாத்திடுது. நம்ம ஊர்ல சித்தர்கள் ஆசைய பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொன்னார். அதாவது கடவுள் மேல வச்சிருக்கிற ஆசையா இருந்தாலும் சரி, அத கூட ஒரு பற்றா மாத்திக்காதீங்கன்னு சொன்னார். ஏன்னா பற்று அப்படிங்கிற விஷயம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கூடவே பயமும் கவலையும் ஏமாற்றமும் கைகோர்த்துக்கிட்டு உள்ள வந்துடும். நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பொருளோ ஒரு மனிதரோ கிடைச்சா நம்ம வாழ்க்கை முழுமையாயிடும்னு நம்புறோம். அந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான மனுஷனா இருப்பேன் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த வேலை கிடைச்ச அடுத்த ஒரு மாசத்திலேயே அதுல இருக்கிற அரசியல், அதுல இருக்கிற டார்கெட் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு பழைய வேலையே பரவாயில்ல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஒரு புது கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அதை வாங்கின அடுத்த வாரமே அதை விட மாடலான காரை ரோட்ல பார்க்கும்போது நம்ம கார் மேல இருக்கிற சந்தோஷம் பாதியா குறைஞ்சு போயிடும். இதுதான் ஆசையோட விசித்திரமான குணம். அது எப்பவுமே உங்களை திருப்தி அடைய விடாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க மனசோட ஆழத்துல இருக்கிற ஆசைகளை எல்லாம் ஒரு தராசுல வச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த ஆசைகள் உங்க ஆன்மாவை மேல கூட்டிட்டு போகுதா, இல்ல உங்களை இன்னும் இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்களுக்குள்ளேயே இழுத்துட்டு போகுதா? ஒரு ஆசை நிறைவேறலைன்னா கோபம் வருது, நிறைவேறிட்டா அதை தக்க வச்சுக்கணும்னு பயம் வருது. அப்போ ஆசைப்படுறதுல இன்பம் எங்க இருக்கு? அது வெறும் ஒரு போலி பிம்பம்னு உங்களுக்கு புரியலையா? நம்ம ஊர்ல பகவத்கீதையில ஒரு சூப்பரான தத்துவம் இருக்கு. மனுஷனோட அழிவு எப்படி ஆரம்பிக்குதுன்னு கிருஷ்ணர் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி விளக்குவார். ஒரு பொருளை பத்தி யோசிக்கும்போது அது மேல பற்று பிறக்குது, பற்று ஆசையா மாறுது, ஆசை பேராசையா மாறி அது கிடைக்காதப்போ குரோதமா, அதாவது கோபமா மாறுது. கோபம் வரும்போது மனுஷனோட புத்தி தடுமாறுது, புத்தி தடுமாறும்போது அவனோட விவேகம் அழியுது. விவேகம் அழிஞ்சா அந்த மனுஷனே மொத்தமா அழிஞ்சு போயிடுறான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஜெயில இருக்கிற முக்கால்வாசி பேரு ஒரு நொடி வந்த கோபத்திலேயோ ஒரு சின்ன ஆசையிலேயோ தப்பு பண்ணிட்டு தங்களோட மொத்த வாழ்க்கையையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. ஆன்மீகம்ங்கிறது உங்களை எல்லா ஆசைகளையும் துறந்துட்டு மொட்டையடிச்சுக்கிட்டு காவி உடுத்த சொல்லல. நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கணும், எல்லாரும் போல வேலை செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆனா தாமரை இலை தண்ணி மாதிரி இருக்கணும். தாமரை இலை தண்ணிக்குள்ளதான் இருக்கும், ஆனா அந்த தண்ணி அந்த இலை மேல ஒட்டவே ஒட்டாது. அது மாதிரி நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவிங்க, ஆனா அதுல உங்களோட மனசை தொலைச்சிடாதீங்க. அது நாளைக்கு உங்ககிட்ட இருந்து விலகினாலும் சரி, இவ்வளவு நாள் என் கூட இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். உங்களோட ஆன்மாவை ஒரு தராசா மாத்துங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு மனிதர் உங்க வாழ்க்கையில குறுக்க வந்தாலும் உங்க மனசோட சமநிலையை இழக்காதீங்க. உங்களை ஒருத்தர் புகழ்ந்தா ரொம்ப உச்சிக்கு போயிடாதீங்க, இகழ்ந்தா ரொம்ப பாதாளத்துக்கு போயிடாதீங்க. ரெண்டையும் ஒரே நேர்கோட்டுல நின்னு பார்க்க பழகுங்க. இந்த பக்குவம் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களை இந்த உலகத்துல யாராலையும் அசைக்க முடியாது. நீங்க ஒரு இமயமலை மாதிரி கம்பீரமா நிப்பீங்க. இந்த ஆசைகளின் சுழலிலிருந்து விடுபட்டு நம்ம மனசை எப்படி ஒரு தெய்வீகமான நிலைக்கு கூட்டிட்டு போறது, நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான சக்தியை வச்சு நாம எப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ போறோம் அப்படிங்கிறத அடுத்ததா இன்னும் ஆழமா இன்னும் தீர்க்கமா பார்க்கலாம். ஏன்னா உங்க ஆன்மாவின் பிரகாசம் இப்போ சுத்தி இருக்கிற இருட்டை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம இந்த மாபெரும் ஆன்மீக பயணத்தோட மிக முக்கியமான ஒரு ஆழமான கட்டத்துக்கு வந்து நிக்கிறோம். இத்தனை பகுதிகளா நாம பார்த்த அத்தனை விஷயங்களும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகளையும் மாயைகளையும் போலியான பிம்பங்களையும் அடிச்சு உடைக்கிறதுக்காக தான். இப்போ உங்களோட மனசு ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி சுத்தமாகி நிக்குது. அந்த கண்ணாடியில இப்போ நீங்க பார்க்க போறது உங்களோட சாதாரண உடம்பையோ இல்ல உங்களோட கௌரவத்தையோ கிடையாது. உங்களுக்குள்ள பல ஜென்மங்களா தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த உள்முக பேரொளியத்தான் நாம இப்போ தரிசிக்க போறோம். மனுஷன் எப்பவுமே வெளியில இருக்கிற வெளிச்சத்தை தான் தேடி ஓடுறான். ஆனா உண்மையான ஆன்மீகவாதிக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சூரியன்களும் அத்தனை நட்சத்திரங்களும் கொடுக்க முடியாத ஒரு மாபெரும் பேரொளி அவனுக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு.
நம்ம ஊர்ல ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார் பெருமான், இந்த ஒளியத்தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னார். அவர் வெளியில இருக்கிற எந்த உருவத்தையும் கும்பிடல. கருவறையில ஒரு கண்ணாடியை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு, உனக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியை நீயே பாரு அப்படின்னு சொன்னார். அந்த ஜோதி தான் உங்களோட ஆன்மா, அதுதான் உங்களோட உண்மையான ஸ்வரூபம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த நிமிஷத்துல உங்களோட கண்ணை மூடி உங்க நெஞ்சு கூட்டுக்குள்ள கையை வச்சு பாருங்க. அங்க ஒரு துடிப்பு கேக்குதே, அது வெறும் ஒரு சதை பிண்டத்தோட இயக்கம் மட்டும்தானா, இல்ல இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிற அந்த மாபெரும் பேராற்றல் உங்களுக்குள்ள ஒரு சின்ன புள்ளியா உட்கார்ந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா? அந்த துடிப்பு தான் நீங்க. உங்க உடம்புக்கு வேணா வயசாகலாம், உங்க உடம்புக்கு வேணா நோய் வரலாம், ஒரு நாள் இந்த உடம்பு மண்ணோட மண்ணா அழுகி போகலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாட்சி உணர்வு இருக்கே, அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அது என்னைக்குமே அழியாத ஒரு பேரொளி. நம்ம ஊர்ல தில்லை நடராஜரோட நடனத்தை பத்தி பெரியவங்க ரொம்ப ஆழமா சொல்லுவாங்க. சிதம்பரத்துல இருக்கிற அந்த நடராஜர் ஆடுற நடனத்துக்கு பேரு ஆனந்த தாண்டவம் அல்லது பிரபஞ்ச நடனம், காஸ்மிக் டான்ஸ். அது ஏதோ சும்மா ஒரு சாமி ஆடுற ஆட்டம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் ஆட்டமும் அசைவும் அந்த நடராஜரோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கு. எப்போ நீங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பயமும் பதட்டமும் மொத்தமா காணாம போயிடும். நாம பண்ற தப்பு என்ன தெரியுமா? இந்த மாபெரும் பிரபஞ்ச நடனத்துல நாமளும் ஒரு அங்கமா இருக்கோன்னு புரியாம, நான் தனியா கஷ்டப்படுற, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வலி அப்படின்னு ஒரு தனி மனிதனா நின்னு கதறோம். நீங்க இந்த பிரபஞ்சத்துல இருந்து தனியா பிரிஞ்சு வந்த ஒரு ஆள் கிடையாது. கடல்ல இருந்து வர்ற ஒரு சின்ன அலை தன்னை கடல்ல இருந்து தனிப்பட்டதுன்னு நினைச்சா அது அறியாமை. அந்த அலை கொஞ்ச நேரத்துல உடைஞ்சு போகலாம், ஆனா அந்த அலையோட நிஜமான வடிவம் அந்த மாபெரும் கடல் தான். அது மாதிரி நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அலைதான். உங்க உடம்பு வேணா அழியலாம், ஆனா நீங்க அந்த மாபெரும் பிரபஞ்ச கடலோட ஒரு பகுதி தான். இந்த உள்முக பேரொழியை நீங்க தரிசிச்ச பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கும். இத்தனை நாளா உங்களை பயமுறுத்தின அந்த அவமானங்கள், உங்களை துடிதுடிக்க வச்ச அந்த ஏமாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சும்மா சாதாரண ஒரு பனிமூட்டம் மாதிரி களைஞ்சு போயிடும். சூரியன் வந்துட்டா பனிமூட்டம் எப்படி காணாம போகுமோ அது மாதிரி உங்க ஆன்ம ஞானம் விழிச்சுக்கிட்ட பிறகு உங்க கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிடும். உங்க முன்னாடி வந்து நிற்கிற சவால்கள் எல்லாமே உங்களை இன்னும் கொஞ்சம் பிரகாசிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளா மட்டும்தான் தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேரமைதியை இப்போ நீங்க முழுசா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த உலகத்தோட எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்களோட இந்த அமைதியை குலைக்க முடியாது. நீங்க இப்போ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, நீங்க விழிப்படைந்த ஒரு ஆன்மா. இந்த ஆன்ம விழிப்புணர்வோட உச்சக்கட்ட நிலையை அடைஞ்சு நம்ம வாழ்க்கையை ஒரு மாபெரும் வெற்றியாகவும் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் எப்படி மாற்ற போறோம், இந்த மாபெரும் ஆன்மீக பயணத்தோட இறுதி பகுதியில் நீங்க உங்களோட முழு கம்பீரத்தோட ஒரு சிம்ம சொப்பனமா இந்த உலகத்துல எப்படி ஜொலிக்க போறீங்க அப்படிங்கிறத அடுத்ததா, அதாவது நம்மோட இறுதி பகுதியில் உச்சக்கட்ட ஊக்கத்தோட பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கான சிம்மாசனம் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு இருட்டு அறைக்குள்ள கண்ணீரோட குழப்பத்தோட என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்ச நம்ம தேடல் இன்னைக்கு எல்லா மாயைகளையும் அகங்காரத்தையும் கர்ம வினைகளையும் கடந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனந்தமான பேரொளிய தரிசிச்சு ஒரு ராஜ கம்பீரத்தோட வந்து நிக்குது. இப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய பயமோ பலவீனமோ கவலையோ கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நீங்க இப்போ வெறும் ஒரு சாதாரண சதைப்பிண்டம் கிடையாது, பிரபஞ்சத்தோட பேராற்றலை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு விழிப்படைந்த ஆன்மா. இப்போ இந்த மேடையில நின்னு உங்களோட அகக்கண்ணை நேருக்கு நேர் பார்த்து நான் கேட்கிறேன், இன்னமும் உங்களை இந்த உலகம் சாதாரணவன்னு சொல்லி ஒதுக்க முடியுமா? இன்னமும் மத்தவங்க பேசுற 4 வார்த்தை உங்களோட நிம்மதியை கலைச்சிட முடியுமா? இன்னமும் உங்களை அந்த இருட்டு அறைக்குள்ள பூட்டி வச்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா உங்களை வீழ்த்த நினைச்ச அத்தனை அவமானங்களையும் நீங்க உங்களுக்கான அஸ்திவாரமா மாத்திட்டீங்க. உங்களை வதைக்க நினைச்ச அத்தனை வலிகளையும் நீங்க ஒரு தியானமா மாத்திட்டீங்க. நம்ம ஊர்ல விவேகானந்தர் ஒரு சூப்பரான மகா சங்கல்பத்தை சொல்லிக் கொடுப்பாரு. எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே அப்படின்னு சும்மா வெத்து வார்த்தையா சொல்லல. அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ஆன்மீக நெருப்பு இருக்கு. இன்னையிலிருந்து நீங்க ஒரு புது மனுஷனா, ஒரு ஆன்ம சிங்கமா இந்த உலகத்துல வலம் வரணும்.
உங்க முன்னாடி வந்து நிக்கிற சவால்கள் எதுவா இருந்தாலும் அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க. நேருக்கு நேர் நின்னு கண்ணை பார்த்து நெஞ்ச நிமிர்த்தி வா நீயா நானா பாத்துடலாம் அப்படின்னு பிரபஞ்சத்தோட தைரியத்தோட மோதி பாருங்க. உங்களை வெல்ல இங்க எவனுமே கிடையாது. இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுன்னா என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான காசை பேங்க்ல போட்டு வைக்கிறது மட்டும் ஜெயம் கிடையாது. சுத்தி நடக்கிற எந்த ஒரு புயலிலும் எந்த ஒரு இன்ப துன்பத்திலும் உங்களோட மன அமைதியை இழக்காம ஒரு இமயமலை மாதிரி அசையாம நிக்கிறீங்களே, அதுதான் உண்மையான உலக மகா வெற்றி. அந்த சிம்மாசனத்துல தான் இப்போ நீங்க உக்காந்துருக்கீங்க. உங்களை ஒருத்தன் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா அது அவனோட அறியாமை. அவனோட அறியாமைய பார்த்து நீங்க பரிதாபப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க. உங்க ஆன்மாவை தீண்டக்கூடிய சக்தி இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஆயுதத்துக்கும் கிடையாது. இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நாளும் ஒரு புது விடியல். நீங்க காலையில கண்ணை திறக்கும்போது ஒரு அடிமையா எந்திரிக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்தோட பேர குழந்தையா ஒரு மாபெரும் ராஜாவா ராணியா கம்பீரமா எந்திரிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த நேர்மறையான ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை இருட்டையும் கிழிச்சிக்கிட்டு போகணும். உங்ககிட்ட பேசுற 4 பேருக்கு உங்களோட வார்த்தைகள் ஒரு வழிகாட்டியா ஒரு ஒளியா மாறணும். நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை இந்த உலகத்துக்கே ஒரு உன்னதமான காவியமா மாறணும். மனசுக்குள்ள ஒரு மகா சங்கல்பத்தை எடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே என் ஆன்மாவின் தூய்மையை இழக்க மாட்டேன். மத்தவங்களோட போலியான பிம்பங்களுக்காக என் நிம்மதியை அடகு வைக்க மாட்டேன். பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு என் கடமைகளை ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு தவம் மாதிரி நேர்மையா செய்வேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க. இந்த சத்தியம்தான் உங்களை என்னைக்குமே வீழ்ந்து போகாம தாங்கி பிடிக்கும். ஆட்டம் இப்போதான் முழுசா ஆரம்பமாகி இருக்கு. இதுவரைக்கும் நீங்க ஓடி ஒழிஞ்ச காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க தான் இந்த உலகத்தை ஆள போறீங்க. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை முழுசா நம்புங்க. பயத்தை தூக்கி போடுங்க. சந்தேகத்தை சுட்டெறிங்க. கம்பீரமா முன்னாடி அடி எடுத்து வைங்க. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னால நின்னு உங்களை வழிநடத்த தயாராயிடுச்சு. உங்களோட இந்த ஆன்ம பயணம் என்னைக்குமே அழியாத ஒரு வெற்றியா மாறட்டும். எதற்கும் கலங்காதீங்க. ஏன்னா நீங்க தான் அந்த பேரொளி. வெற்றி நமதே. ஆன்ம வணக்கம்.